நீங்கள் அவனை நகைச்சுவை அப்படின்னு நம்ம தள்ளிட முடியாது. இப்போ நீங்கள் நகைச்சுவை நடிகராக பார்த்த என்னுடைய பங்காளி, என்னுடைய அருமை பங்காளி வடிவேல நீங்கள் மாமன்னான் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்சியிலோடு நீங்கள் சிரிக்க வைக்க மாட்டார். ஆனால் உங்களை அளவைப்பார். இப்போ அண்மையில் வந்த மாரிசன் படம் பார்த்தீங்கன்னா இது வடிவேல் தானான்னு இருக்கும். அதனால் அவனுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது இன்னைக்கு காலம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடையாளம் காட்டும் பாருங்க. ஏன்னா ஒருத்தனை பார்க்கும்போது இவன் சரியாக வருவான்னு கணிக்க முடியலன்னா அவரை என்ன இருக்கு சொல்லுங்க, வருவான். ரொம்ப நன்றிண்ணே. அதுக்கப்புறம் நான் நைட்டு 12:30 மணிக்கு ஒரு மெசேஜ் போட்டேன். இது மாதிரி அண்ணா என்னண்ணே நான் திரும்பவும் சொல்லிட்டேன், நான் வந்துடுறேன், நீ வேலையை பாரு, மற்ற வேலையெல்லாம் பாரு, நாங்கள் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அண்ணனுக்கு அவ்வளோ வேலை இருக்கும். ஸோ அதுலேயும் வந்ததுக்கு அண்ணன் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப எப்படி சொல்கிறது, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வரதை தாண்டி ரொம்ப நீ சொன்னீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வார்த்தைகள்லாம் நீங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லை. பட் என் மேலே அக்கறை கொண்டு இந்த வார்த்தை சொன்னதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. இங்கே காந்தி கண்ணன் டீம் சார்பாக, இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் சார்பாக நன்றிண்ணே. தம்பி பாலாக்குன்னு இல்லை, பொதுவாகவே என்னுடைய எனக்கும் கீழே இருக்க இளையவர்கள், என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் இதை சொல்லுவான்ல, நீங்கள் முதலாக ஒன்றை தொடங்கிறது முயற்சி. அதுக்கப்புறம் அதில் நம்ம அதை தொடர்ந்து செய்கிறோம்ல, அதில் சரி வெல்லலை, அதில் வெல்லலை, ஆனாலும் அதை தொடர்ந்து செய்கிறோம்ல, அதுக்கு பேர் விடாமுயற்சி. அந்த விடாமுயற்சிக்கு ஒரு ஒன்று இருக்குது, அதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை மட்டும் கைவிட்டக்கூடாது. என் தம்பிக்கு இல்லை, எல்லாருக்கும் சொல்லுவேன், உலகத்தில் உயர்ந்த மனிதன் யார் அப்படிங்கிற கேள்விக்கு எவன் கீழே விழுந்து கிடக்கிறானோ அவனை தூக்கிவிட எவன் குனியிறானோ அவன் தான் உலகத்திலே உயர்ந்த மனிதங்கிறான். அப்படி என் தம்பி கீழே விழுந்து கிடக்கிறவனுக்கு கை கொடுத்து உதவுறான் பாருங்க, அவன் தான் இப்போ உலகத்திலே உயர்ந்த மனிதன்.